ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம மார்ச் 20க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம். நம்மளோட சேனலில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இங்கிலீஷ் கிளாஸஸும் ரெகுலராக போயிருக்கு, அதுவும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். மார்ச் 20 வந்து என்ன டேனா வந்து வேர்ல்டு ஸ்பேரோ டே. ஓகேவா? மார்ச் 20 வந்து என்ன டேனா வேர்ல்டு ஸ்பேரோ டே, அதான் வந்து உலக சிட்டுக்குருவி தினம். ஓகேவா? இதோட தீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது தீம் வந்துன்னா எ ட்ரிபியூட் டு நேச்சர்ஸ் டைனி மெசேஞ்சர்ஸ். ஓகேவா? இதோட தீம் வந்து எ ட்ரிபியூட் டு நேச்சர்ஸ் டைனி மெசேஞ்சர் தான் வந்து இதோட ட்ரீம். ஓகேவா? இது எதுக்குன்னா டு கிரியேட் அவேர்னஸ் டு கன்சர்வ் த லிட்டில் ஸ்பேரோ. ஓகேவா? லிட்டில் ஸ்பேரோ வந்து கன்சர்வ் பண்ணுற அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு இந்த டே வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன, சுனிதா வில்லியம்ஸ் அதுக்கப்புறம் வந்து புட்ச் வில்மோர் ரெண்டு பேரும் வந்து என்னன்னா பேக் டு ஹோம். ஓகேவா? இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க எங்க போனாங்கன்னா ஐஎஸ்எஸ்க்கு வந்து போனாங்க. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போனாங்க. எப்போ வந்து போனாங்கன்னா வந்து ஜூன் 5, 2024 அப்போ வந்து போனாங்க. அவங்க என்ன கிராஃப்டில் வந்து போனாங்கன்னா வந்து ஸ்டார் லைனர் அப்படின்ற ஒரு கிராஃப்டில் வந்து போனாங்க. ஓகேவா? இவங்க மொத்தம் 8 நாள் ரிசர்ச்க்காக போனாங்க. டியூ டு டெக்னிக்கல் இஷ்யூனால அவங்க வரது வந்து லேட் ஆகிடுச்சு. ஓகேவா? அவங்க மொத்தம் எத்தனை நாள் வந்து ஐஎஸ்எஸ்ல வந்து இருந்தாங்கன்னா மொத்தம் 286 days வந்து அங்கே வந்து இருந்தாங்க. ஓகேவா? இப்போ இவங்களை திரும்ப கூட்டு வர்றதுக்கு என்ன கிராஃப்ட் வந்து இவங்களை திரும்ப கூட்டு வருதுன்னா ஸ்பேஸ் டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் வந்து இவங்க திரும்ப வந்து கொண்டு வந்தாங்க. இவங்க என்னைக்கு வந்து லேண்ட் ஆனாங்கன்னா மார்ச் 19, 2025 அப்போ வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணாங்க. இவங்க எந்த இடத்துல வந்து லேண்ட் ஆனாங்கன்னா யூஎஸ்ஏல ஃப்ளோரிடா அப்படின்ற இடத்துல வந்து லேண்ட் ஆனாங்க. ஓகேவா? இவங்க மொத்தம் எத்தனை முறை வந்து எர்த்தை வந்து சுற்றி வந்தாங்கன்னா 4576 டைம்ஸ் வந்து இவங்க வந்து எர்த்தை வந்து சுற்றி வந்தாங்க. ஓகேவா? சுனிதா வில்லியம்ஸும் அதுக்கப்புறம் புட்ச் வில்மோர் இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. இவங்க வந்து எங்கே வந்தாங்கன்னா பேக் டு ஹோம் வந்துட்டாங்க, அதாவது எர்த்துக்கு வந்து வந்துட்டாங்க. ஓகேவா? எக்ஸ்கியூஸ் பார்ப்போம். ஸ்கீம் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை. ஓகேவா? புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து எத்தனை லிட்டர் தண்ணி கேன் வந்து கொடுக்க போகிறாங்கன்னா 20 லிட்டர் தண்ணி கேன் வந்து கொடுக்க போகிறாங்க. ஏன் வந்து இவங்க கொடுக்குறாங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து அண்டர் கிரவுண்ட் தண்ணி வந்து உப்பு தண்ணி ஆனதுனால இவங்க வந்து இந்த 20 லிட்டர் கேன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை எப்போ வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னா வந்து April 14, 2025 வந்து இதை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இது யாரு கூட வந்து கொலாபரேட் பண்ணி பண்ணுறாங்கன்னா நபார்ட் கூட. இந்த ப்ராஜெக்டோட மொத்த வேல்யூ வந்து எவ்வளோ 31 crore. இது யாரு கூட கொலாபரேட் பண்ணி பண்ண போறாங்கன்னா வந்து நபார்ட் கூட வந்து பண்ண போறாங்க. ஓகேவா? இதை அனௌன்ஸ் பண்ண மினிஸ்டர் வந்து யாருன்னா பப்ளிக் ஒர்க் மினிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன் தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணது. ஓகேவா? இதை அனௌன்ஸ் பண்ண மினிஸ்டர் வந்து யாருன்னா லக்ஷ்மி நாராயணன் தான் வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது வந்து வேம்பக்கோட்டை எக்ஸ்கவேஷன். ஓகேவா? வேம்பக்கோட்டையில் வந்து இப்போ எத்தனாவது கட்ட எக்ஸ்கவேஷன் போயிட்டு இருக்குன்னா 3rd phase வந்து போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2022 வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸ்கவேஷன் வந்து பண்றது வந்து யாருன்னா எக்ஸ்கவேஷன் பண்ணது வந்து யாருன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி தான் வந்து இந்த எக்ஸ்கவேஷன் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து இது என்ன கிடைச்சிருக்குன்னா வந்து டெரகோட்டா மெடல் கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் வந்து டின் வந்து கிடைச்சிருக்கு. இந்த டெரகோட்டா மெடல் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் டெப்த்தில் வந்து கிடைச்சிருக்குன்னா ஆழத்தில் கிடைச்சிருக்குன்னா 87 சென்டிமீட்டர் டெப்த்தில் வந்து கிடைச்சிருக்கு. டின் வந்து எவ்வளோ டெப்த்தில் வந்து கிடைச்சிருக்குன்னா வந்து 102 சென்டிமீட்டர் டெப்த்தில் வந்து கிடைச்சிருக்கு. இந்த வேம்பக்கோட்டை வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குன்னா வேம்பக்கோட்டை வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகேவா? ஸ்டாச்சு ஃபார் ஜான் மார்ஷல். ஓகேவா? ஜான் மார்ஷல் அவங்களுக்கு வந்து ஸ்டாச்சு வந்து வைக்கிறாங்க. எங்கே வந்து வைக்க போகிறாங்கன்னா நம்ம எக்மோர் மியூசியத்தில் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்டாச்சுவோட செலவு வந்து எவ்வளோனா மொத்தம் 50 லட்சம். இவர் வந்து யாருன்னா வந்து டைரக்டர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேவா? இவர் என்ன பண்ணார்னா இவர் எதை எக்ஸ்கவேட் பண்ணார்னா ஹரப்பாவையும் மொஹஞ்சதாரோவையும் எக்ஸ்கவேட் பண்ணது யாருன்னா ஜான் மார்ஷல் தான் எக்ஸ்கவேட் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா வந்து டிஸ்கவர் அண்ட் அனௌன்ஸ்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டு வேர்ல்டு. உலகத்துக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி சொன்னது வந்து யாருன்னா ஜான் மார்ஷல் தான் வந்து சொன்னார். அப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா திராவிடன் லிங்க்ஸ் வித் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொன்னாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் திராவிடத்துக்கும் வந்து லிங்க் இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா ஜான் மார்ஷல் தான் வந்து சொல்லியிருக்காங்க.
ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது ராம்நாத் கோயன்கா அவார்டு 2025. ஓகேவா. இந்த அவார்டு வந்து எதுக்காக வந்து கொடுக்குறாங்கன்னா, இந்த அவார்டு வந்து ஜேர்னலிசத்துக்காக தான் இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, சத்ய சுந்தர் பைரிக்குக்கும் அதுக்கப்புறம் மைத்ரி பொரிச்சா. ஓகேவா. இவங்க 2 பேருக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எத்தனாவது எடிஷன்னா, இது வந்து 19th எடிஷன். ஓகேவா. அதாவது ராம்நாத் கோயன்கா அவார்டு எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, ஜேர்னலிசத்துக்காக வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது குளோபல் ஸ்டீல் ப்ரொடக்ஷன். ஓகேவா. இந்த ரிப்போர்ட் ஓகேவா, இதில் வந்து இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னா வந்து இந்தியா வந்து 2nd ரேங்க்ல இருக்கு. சைனா வந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னா சைனா வந்து 1st ரேங்க்ல வந்து இருக்கு. இந்த ரிப்போர்ட்டை சொன்னது வந்து யாருன்னா வேர்ல்டு ஸ்டீல் அசோசியேஷன். ஓகேவா. வேர்ல்டு ஸ்டீல் அசோசியேஷன் தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் உமன் ஹெட்ஸ் ஆஃப் ஃபேமிலி வித் எல்லோ கார்டு கேட் ₹1000 அசிஸ்டன்ட். ஓகேவா. இது வந்து அனௌன்ஸ் பண்ணது வந்து ஏன்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து எல்லோ கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க, எல்லோ கார்டு இருக்கவங்கள உமன் வந்து ஹெட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா வந்து ₹1000 வந்து கொடுக்குறாங்க. முன்னாடி ரெட் ரேஷன் கார்டு வச்சுருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா வந்து ₹2500 கொடுக்குறாங்க. இது முன்னாடி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சொல்கிறாங்க எல்லோ கார்டுக்கு வந்து எவ்வளோனா ₹1000 வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. யார் கொடுக்குறாங்கன்னா புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம ஒரு ரீகால் ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம். மார்ச் 20 வந்து வேர்ல்டு ஸ்பேரோ டே. ஓகேவா. இதோட தீம் வந்து ட்ரிபியூட் டு நேச்சர்ஸ் டைனி மெசேஞ்சர். ஓகேவா. அடுத்தது சுனிதா வில்லியம்ஸ் அதுக்கப்புறம் வில்மோர் வந்து எப்படின்னா எர்த்துக்கு வந்து திரும்ப வந்திருக்காங்க. ஓகேவா. இவங்களை கூட்டு வந்தது எந்ததுன்னா ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கிராஃப்ட் தான் இவங்களுக்கு வந்து கூட்டு வந்தாங்க. ஓகேவா. இவங்க உலகத்தை வந்து அதாவது பூமி எத்தனை முறை வந்து சுற்றி வந்தாங்கன்னா 4576 டைம்ஸ் வந்து பூமியை வந்து இவங்க சுற்றி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கீம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எத்தனை லிட்டர் கேன் வந்து வீட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா 20 லிட்டர் கேன் வந்து வீட்டுக்கு கொடுக்குறாங்க. இது எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னா April 14, 2025 அப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேம்புக்கோட்டை எக்ஸ்கவேஷன் வந்து எத்தனாவது ஃபேஸ் வந்து போயிட்டு இருக்குன்னா 3rd ஃபேஸ் வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து எங்கே இருக்குன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டெரகோட்டா மெடலும் அதுக்கப்புறம் டின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜான் மார்ஷலுக்கு வந்து செலவு வச்சிருக்காங்க. எங்கே வந்து செலவு வச்சிருக்காங்கன்னா எக்மோர் மியூசியத்தில் வந்து வச்சிருக்காங்க. இதோட ஒர்த்து வந்து எவ்வளோன்னா 50 lakhs. அதுக்கப்புறம் வந்து ராம்நாத் கோயன்கா அவார்டு. இந்த அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஜேர்னலிசத்துக்காக வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் குளோபல் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க்னா 2nd ரேங்க்ல வந்து இருக்கு. சைனா வந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னா 1st ரேங்க்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் எல்லோ ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு வந்து ₹1000 கொடுக்குறது எந்த கவர்மெண்ட்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட். முன்னாடி ரெட் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு எவ்வளோ ரெட் ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ₹2500 வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.